ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் 2026 பொங்கல் கொண்டாடுறதுக்காக எங்கள் சின்ன மாமியார் ஊருக்கு போனோம். தாராபுரம் கொளிஞ்சிக்காட்டுப்புதூர். அங்கே போனால் அமைதியான வீடு, சுற்றி ஆனால் சிட்டுக்குருவி நிறையா இருந்துச்சுங்க. அழகாக கத்திக்கிட்டு சின்ன சின்ன கூடு கட்டிக்கிட்டு போகிற இடமெல்லாம் பூவாக இருந்துச்சு. எல்லாம் செவ்வந்தி பூ. டிசம்பர் மாதம் ஜனவரிங்களா, நல்லா பூத்திருந்தது. பன்னீர் ரோஸெல்லாம் நம்ம ஊரில் வச்சா கிளைக்கு ஒன்று கூட வராதில்லைங்க. அங்கே பார்த்திங்கன்னா காடாட்ட பூத்திருக்கு. ஒரு கிளைக்கு 6-7 பூ தான், மினிமம் 7 பூ தான். நல்லா இருந்துச்சு. நல்லா பூவெல்லாம் வண்டு உட்காந்துருந்தது. பயப்படவே இல்லை, அது வாட்டுக்கு இருந்தது. ஃபுல்லாக பூந்தோட்டம் மாதிரி இருந்தது. நல்லா அழகழகாக இருந்துச்சுங்க. ரோஸ் எல்லாம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல மனம். அப்படியே திரும்பினா இங்கே இருக்கிற ஜிம்மி, இந்த நாய் வந்து கன்னி நாயோட கிராஸுங்க. நம்ம நாட்டு நாய் கன்னி நாயோட கிராஸ். அது பாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சு. ஆட்டு கெடாய். அது வந்து வீரப்பூருக்காக வெட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு 15 நாளில் அவங்க வெட்டிடுவாங்க. வீரப்பூருக்கு வேண்டி விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த கட்டுத்தரையை கூட்டி அள்ளி போட்டோம்னா அந்த ஆட்டு புழுக்க சாணியெல்லாம் அள்ளி போடுறதுக்குன்னு ஒரு வண்டி மாதிரி இருக்குங்க. நல்லா அந்த வானாப்பூசி அங்கே வச்சு எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. வெயிட்டு தூக்க வேண்டியதில்லை. இல்லை அப்படியே வந்தால் நல்லா வெள்ளாடு, செம்பிளி ஆடு ஒரு 10-15 இருக்குங்க. அப்புறம் பட்டா கோழி எல்லாம் இருந்துச்சுங்க. 6 சேவல். முட்டை வைக்கிறதுக்கெல்லாம் 2 தனியாக கூண்டில் இருந்துச்சு. 6 சேவல் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா பெருவடை, எல்லாமே பெருவடை கோழி. இந்த பக்கம் தனியாக ஒரு 50 தென்னை மரமும் இன்னும் வச்சுருப்பாராட்டிருக்குங்க. டிராக்டர்லாம் நினச்சி அப்படியே பார்த்துட்டு போனால் தேங்காயெல்லாம் நிறையா இருந்தது. அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு போகையில் பார்த்திங்கன்னா பலாமரம். காய் இருக்கான்னு பார்த்தா ஒரு நல்ல பெரிய காய்ங்க. ஒரு காய் காய்ச்சிருந்தது. நல்லா பிஞ்சு விட்டோனையுமே எல்லாமே வந்து இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வந்து கறி விழுந்துடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பலாக்காய் தப்பிச்சு நல்லா இருந்துச்சு. தம்பி வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலன்னா, தம்பி அதை தொடக்கூடாது சாமின்னு சொல்லிட்டு சரண்ட்டை. இந்த நிறைய பிஞ்சு விட்டுருந்து. அது கருகியும் இருந்துச்சு. பருத்தி செடி ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது அங்கே. அப்புறம் குலையெல்லாம் நிறைய தேங்காய் இருந்துச்சு. ஒரு கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலையில் ஒரு 15 தேங்காய் இருக்கும். இதுதான் தேங்காய் களம். அங்கங்கே தேங்காயை குவிச்சு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இங்கே போட்டு காய வச்சு, பருப்பு காய வச்சு தேங்காய் நாட்டுவாங்க. வாழை மரத்தும் அங்கங்கே நட்டுருந்தாங்க. எல்லா வாழையிலையும் நல்லா நெருக்கமாக இலை இருந்துச்சு. பருத்திக்கிட்ட அப்படியே தோட்டத்துக்கு போகிற வழி இருந்துச்சு. அங்கேருந்து வாசல் தாண்டினா அதுக்குள்ளே லெஃப்ட் சைடு 2 கொய்யா மரம், சிகப்பொன்று வெள்ளை ஒன்று. இல்லை அரளி செடி, வாழை மரம், கரும்பு, தென்னை மரம் இங்கேயும் வச்சுருந்தாங்க. இட்லி பூ, அப்புறம் நித்திய கல்யாணி, வல்லாரை எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. மூலிகை செடிகள் இருந்துச்சு, அரளி செடி இருந்துச்சு, நல்ல மனம், முல்லைப்பூ செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை ரோஸுங்க. ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் யாருமே பொறிக்கிறது இல்லைங்க. அப்படியே இருக்குது. பூவெல்லாம் மணக்குது. பூ மணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரோஸ் ஊட்டி ரோஸ் மாதிரி பெருசாக இருக்குதுங்க. பொறிக்காமல் எல்லாம் காஞ்சி தான் கிடக்குது பாருங்கள். யாரும் பொறிக்கிறதில்ல, அப்படியே இருக்கும். வெள்ளை செவ்வந்தி. அதுக்கப்புறம் சொரக்காயெல்லாம் நிறையா காய்ச்சிருந்தது. பூரா பிஞ்சாக இருந்தது. அழகாக தோட்டத்துக்கு போகலாங்க அடுத்த வீடியோவில்.